அந்த திருவம்பாவையை படிக்கிற பொழுது காதலி ஏமமுறு காதலி இன்பத்தில் இன்பத்தை பெறுகின்ற அந்த நிலை ஏற்படுகிறது என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். திருவாசகம் முழுவதும் இன்பம்தான். ஆனால் இன்பத்தில் இன்பம் எது என்று சொன்னால் அது திருவம்பாவை என்று சொன்னார். அப்படி இன்பத்தில் அழைத்து செல்லுகின்ற அந்த திருவம்பாவையிலே இன்று 9வது பாடலை நாம் எல்லாம் அனுபவித்துவிட்டு பின்னாலே அதனுடைய சுருக்கமான விளக்கத்தையும் தத்துவார்த்தமான விரிவான விளக்கங்களையும் நாம் பார்க்கலாம் என்று அடியேன் நினைக்கிறேன். முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றிய நீ உன்னை பிறாராக பெற்றவும் சீரடியோ உன்னடியார் தாழ்வனியோ ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவராவார் அவருகன்று சொன்னவரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கெங்கோன் நல்குதியே என்ன குறையும் இலோம் என்ன குறையும் இலோம் என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவை என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவை. இன்பத்தில் இன்பம் இந்த ஒரு வரி. முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள் பின்னை புதுமைக்கும் பயத்தும பெற்றிய நீ முன்னை பழம்பொருள் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே முன்னை என்ற ஒரு சொல்லை பயன்படுத்திவிட்டு அதற்கு பின்னாலே முன்னை என்று சொல்லுகிறார். ஒரு பொருள் உள்ளத்தால் கருதப்படுகிறது, அது பழமையான பொருள் என்று நமக்கு தெரியும். அந்த பழமையான பொருளுக்கும் பழமையானதாக இருக்கிறது, அது எதுவென்று எனக்கு சொல்ல தெரியவில்லை என்ற இந்த பெண் நினைக்கின்ற அந்த நினைவை வள்ளல் பெருமான் மாணிக்கவாசகர் சொல்கிறார். இந்த பாடலின் சூழ்நிலை என்ன? 8 பெண்களை துயில் எழுப்புகிறார். யாரும் எழுப்பாத ஒரு பெண், அவளோடு சேர்ந்து ஒரு 4-5 பெண்கள். இப்ப பெண்களினுடைய எண்ணிக்கை 9க்கு மேல், எண் 9க்கு மேல் ஆகிவிட்டது. 8வது பெண்ணை எழுப்பி அவை வீதிக்கு வந்த பிறகு எல்லா பெண்களும் ஒன்று கூடுகிறார்கள். இனி துயில் எழுப்புவதற்கு அவர்கள் வேறொரு வீட்டிற்கு செல்லவில்லை. வீதியில் வந்த பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி அப்படி அரைவட்டமாக நிற்கிறார்கள். இப்படி ஒரு காட்சியை நீங்கள் உள்ளத்திலே எண்ணிக்கொள்ளுங்கள். யாரும் துயில் எழுப்பாத பெண் 8 பெண்களை துயில் எழுப்புகிறாள். முதலில் எழுப்பிய பெண்ணோடு வந்தவர்கள் ஒரு 4-5 பேர். இந்த பெண்கள் எல்லாம் 8வது பெண்ணினுடைய வீட்டிற்கு முன்னாலே வீதியிலே ஒரு அரைவட்ட வடிவிலே நின்று இனி என்ன செய்வது என்று தீர்மானிக்கும் பொழுது நீர்நிலையை நோக்கி செல்ல வேண்டும். அது சிறிது தூரத்திலே இருக்கிறது. இந்த நேரத்தில் கூட எம்பெருமானுடைய நினைவு நம்முடைய உள்ளத்திலிருந்து உள்ளங்களிலிருந்து பிரியக்கூடாது என்று கருதிய காரணத்தினாலே இந்த பாடலை பாடுகிறார்கள். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே. எது பழமையானது என்று நினைக்கிறோமோ அந்த பழமைக்கும் பழமையான பொருள். பின்னை புதுமைக்கும் பெயர்த்துவம் பெற்றியனே.
பழமையெல்லாம் போய்விட்டது, அது யாருக்கும் தெரியாது. புதுமைதான் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த தலைமுறைக்கு தெரியும் என்கிற காரணம் கருதி தன்னுடைய தலைமுறையும் உள்ளடக்கி பாடுகின்ற இந்த பெண்கள் பாடுகிறார்கள். பின்னை புதுமைக்கும், பின்னாலே வரக்கூடிய அந்த புதுமையான நிலைக்கும் பெயர்த்தும் அப்பெற்றியனே. பெயர்த்தும் என்றால் மாறக்கூடிய தன்மையை பெற்ற பெருமைக்கு உரியனே. நீ பழமையானவன் தான், ஆனால் புதுமையும் உனக்கு புதிதல்ல. நீ மாறிக்கொண்டிருக்கக்கூடிய தன்மையை உடையவன். பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும் அப்பெற்றியனே, உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோ. உன்னை நாங்கள் எல்லாம் தலைவனாக பெற்றிருக்கக்கூடிய அடியவர்கள், அப்படிப்பட்ட பெருமைக்கு உரியவர்கள். வேறு ஒருவரைக்கு வணங்கிய அடியவனாக நாங்கள் இல்லை. உன்னை மட்டுமே தலைவனாக பெற்று உனக்கு மட்டுமே தொண்டு செய்யக்கூடிய சீரடியார்களாக வந்திருக்கிறோம். வெறு அடியார்கள். சீரடியார் என்பதற்கு விரிவான விளக்கத்தை சொல்கிறோம். உன்னை பிரானாக பெற்ற ஒரு சீரடியோ, உன்னடியார் தாழ் பணிவோ, ஆங்கவர்க்கே பாங்காகும். உனக்கு அடியார்கள் என்று யாரெல்லாம் இந்த உலகத்திலே இருக்கிறார்களோ அவர்களுடைய அடிபணிவோம், அவர்களுக்கு பக்கம் நிற்போம், அவர்களுக்கு துணை நிற்போம். உன்னடியார் தாழ்படிவோம், ஆண்டவர்க்கே பாங்காவோம். உன்னடியாரை தவிர வேறொரு அடியாருக்கு நாங்கள் பாங்காக, பக்கமாக, துணையாக நிற்க மாட்டோம். உன்னடியார் தாழ்படிவோம், ஆண்டவர்க்கே பாங்காவோம். அது மட்டுமல்ல, அன்னவரே எம் கணவராவார். அப்படி நினைக்கின்ற அந்த ஆண் பெருமக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, சிவனடியாராக, அவர்கள்தான் எங்களுக்கு கணவனாக வர வேண்டும். வேறு ஒன்றை மெய்ப்பொருள் என்று நினைத்து பொய்ப்பொருளை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை கணவனாக ஏற்க மாட்டோம் என்று மறைவு. ஆங்கவர்க்கே பாங்காவோம், அன்னவரே எம் கணவராவார். அவர் உகந்து சொன்ன வரிசை, அதற்கு பின்னாலே அவருக்கு எது மகிழ்ச்சி என்று எந்தெந்த செயல்களை எல்லாம் செய்ய வேண்டும், எவற்றிலெல்லாம் ஈடுபட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறாரோ அதில் மட்டுமே ஈடுபடுவோம். அன்னவரே எம் கணவராவார். அவர் உகந்து, அவர் மகிழ்ச்சி அடைந்து சொன்ன வரிசே தொழும்பாய் பணி செய்வோம். தொழும்பு என்று சொன்னால் அடிமையாய், அவருக்கு அடிமையாயிருந்து பணி செய்வோம். அன்னவரே எம் கணவராவார். அவர் உகந்து சொன்ன வரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இன்ன வகையே எமக்கு எங்கோ நல்கிறியே. இப்படிப்பட்ட தன்மைகளை எல்லாம், இப்படிப்பட்ட நிலையை எல்லாம் நீ எங்களுக்கு கொடுப்பாயேயானால், இன்ன வகையே எமக்கெங்கோ நல்கிறியே. என்ன குறையும் இலோ, பிரிச்சு படிக்கணும். இளமேலோர் எம்பாவாய், அப்படி படிக்க வேண்டாம். என்ன குறையும் இலோ, இல்லோம் என்று பொருள். எந்த குறையும் இல்லாதவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். ஏலோர் எம்பாவாய். இதை நீ புரிந்து கொள், அறிந்து கொள், சிந்தித்து செயல்படு பெண்ணே என்று பாவை நோன்பை உயர்த்தி அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்கள் கூட்டத்திற்கு அந்த தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கக்கூடிய இந்த பெண்ணும், அவளோடு சேர்ந்து பரிபாகியாகி இருக்கக்கூடிய பெண்களும், துயில் எழுப்பப்பட்ட தன்னுடைய தவறுகளை எல்லாம் உணர்ந்த பெண்களும் ஒன்று கூடி பாடுவதாக ஒரு சூழல் அமைப்பு இந்த பாட்டிற்கு. ஒரு சூழல் விரிவான பொருளை முன்னை பழம் பொருத்தும் உன்னை பழம் என்று இதில் தத்துவம் என்ன சொல்லுது என்பதை நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். அத்தனை பெண்களும் வந்துவிட்டார்கள். இறைவனுடைய திருநாமம் ஒன்றே நினைக்கிறார்கள்.
மற்ற 8 பாடல்கள், முதல் 8 பாடல்களை தவிர்த்து இந்த பாடலை பார்க்கிற பொழுது ஆழ்ந்த பொருள் இருக்கிறது. என்ன சொல்லுகிறது சைவ சித்தாந்தம்? சீவன் முத்த நிலையில் இந்த உயிர் முதிர்ந்த நிலையில் மனவாசனை தாக்காமல், இந்த மனங்கள் உலக வாசனைகள் கண்மங்கள் எல்லாம் இவர்களை தாக்காமல் மால் அற மயக்கம் நீங்கி நேயமழிந்த வேடமே அரண் என கொண்டு ஒழுகும் நிற்காமியப்பட்டது என்று சொல்லுகிறார். நேயமழிந்த வேடம், இறைவன் மீது அன்பு கொண்ட அந்த வேடத்தை நாம் பார்க்கிறோம். அந்த வேடத்தையே அரணாக எம்பெருமான் சிவபெருமானாகவே கருதுகின்ற நிற்காமியப்பட்ட நிலை, காமியப்பட்ட நிலை, நிற்காமியப்பட்ட நிலை. காமியம் என்று சொல்லுகிற பொழுது பல பொருளிலே அன்பு செலுத்தக்கூடிய நிலை. நிற்காமியப்பட்ட நிலை என்று சொன்னால் எது மெய்ப்பொருளோ அந்த மெய்ப்பொருள் ஒன்றை தவிர வேறொன்றை பற்று இல்லை. பற்று இருக்கிறது எதில் மட்டும்? மெய்ப்பொருள் மட்டும். அந்த மெய்ப்பொருளாக எதை பார்க்கிறோம்? நேயமழிந்தவருடைய வேடத்தை பார்க்கிறோம். இது இதனுடைய உட்பொருள். பின்னாலே இதற்கு சற்று விரிவான பொருளை பார்க்கிறோம். உன்னை பழம்பொருட்டும் உன்னை பழம்பொருளே என்று சொல்லி இறைவன் அவனுக்கு பிறப்பு இல்லை, இறப்பு இல்லை. அவன் எப்பொழுது தோன்றினான் என்றும் தெரியாது. முன்னை என்கிற ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அப்ப முன் பின் என்கின்ற தத்துவம் தோன்றுவதற்கு முன்னாலேயே எம்பெருமான் தோன்றிவிட்டான். தோன்றிவிட்டான் என்று சொல்ல முடியாது. தோன்றிவிட்டான் என்று சொல்ல முடியாது. எந்த சொல்லையும் போட முடியல. முன் பின் என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவம் இருக்கிறது அல்லவா, எதை நாம் முன் பின் என்று இன்றைய நிலையிலே நினைக்கிறோமோ அந்த சொல்லுக்கு உள்ள பொருளை கூட அவன் கடந்தவன். எனவே முன்னை பழம்பொருளே, அதற்கு முன்னாலேயே இவன் இருக்கிறான் என்றால் இந்த ஆன்மா என்ன நினைக்கிறது? ஏதோ ஒரு பொருளை முன்னது பழமையானது என்று நினைக்கிறது. அதற்கு நித்திய காரணமாக இருக்கக்கூடிய ஒன்றை நினைத்து அதற்கு முன்னாலே இருக்குமோ என்கிற ஒரு ஐயப்பாடு ஏற்பட்டதன் காரணமாக இந்த பெண்கள் எல்லாம் என்ன நினைக்கிறார்களாம்? முன்னை பழம்பொருட்டும் முன்னை பழம்பொருளே. இது அப்படியே திருவம்மானையில் பாடுற 20 பாடல் திருவம்மானை பெண்கள் பாடுகிற பாடல் தான். முன்னானை மூவர்க்கும் முற்றான முற்றுக்கும் முற்றுமாய் முற்றுக்கும் என்று வருகிறதா? முன்னானை மூவர்க்கும் முற்றுமாய் முற்றுக்கும் பின்னானை பிஞ்சகனை பேடு பெருந்துரையில் தென்னானை காவானை தென்பாண்டி நாட்டானை என்னானை என்னப்பன் என்பார்கட்கு இன்னமுதை என்று அந்த பாடலை பாடுகிறது. அதிலே முன்னானை மூவர்க்கும் முற்றுமாய் முற்றுக்கும் என்கிற சொல்லை பயன்படுத்துகிறார். முன்னானை சொல்லிட்டார். அப்புறம் முற்றுமாய் முற்றுக்கும். முன் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்கு, அதற்கு முன்னால் ஒரு பொருள் இருக்கிறது, அதற்கு முன்னால் ஒரு பொருள் இருக்கிறது. எது முற்றும் பெறுகிறது என்று மேலே போக 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 எனக்கு சொல்ல இயலவில்லை. ஆனால் இந்த புதுமை என்று சொல்லுகிற பொழுது மண்ணானை காவானை தென்னானை தென்பாண்டி நாட்டானை பின்னானை பிஞ்சகனை என்று சொல்லுகிறார். இது புதுமை. இறைவன் எந்த திருவுருவிலே இருக்கிறான் என்பதை பின்னாலே இருக்கக்கூடியவர்களெல்லாம் உணரக்கூடிய ஒரு தன்மையை சொல்லுகிறார். தென்னானை தென்பாண்டி நாட்டானை. தென்னவனாக இருக்கிறான், மதுரையை தலைமையிடமாக கொண்ட பாண்டிய மன்னனாக இருந்தான். அது ஒரு புதுமை.
என்னானே எண்ணப்பன் என்பார்கட்கு இன்னமுதை. எல்லோரும் என் தலைவன் என்று சொல்லுகிறார்கள். அது ஒரு புதுமை. இப்படி அவன் தலையிலே பிஞ்சகனாக எதை அணிந்திருக்கிறான்? கங்கையை அணிந்திருக்கிறான். அடுத்து குளிர்ந்த அந்த மதியாகி அந்த சந்திரனை அணிந்திருக்கிறான். இவையெல்லாம் பின்னாலே புதுமையாக அவனை பார்க்கக்கூடிய தன்மை. பின்னாலே பிஞ்சகனை பேரு பெருந்துரை, மண்ணானை வானவனை என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த சொல்லு இருக்கிறதே, பின்னாளிலே இருக்கக்கூடிய இந்த தலைமுறையினர் அவனை புதுமையானவனாக பார்க்கிறார்கள். அப்படி பார்ப்பதற்கும் அவன் எப்படி இருக்கிறான்? மாறிக்கொண்டே இருக்கிறான். பெயர்த்தும் அப்படிதான் மாறிக்கொண்டே இருக்கிறான். பெயரன் பெயர்த்தி என்று சொல்லுகிறோம். தாத்தா இருக்கிறார், அப்பா இருக்கிறார் இல்லையா? இந்த மரபு பெயர்ந்து 3வது 4வது 5வது தலைமுறை என்று போகிறது அல்லவா? அப்படி இவனுடைய தன்மை பழமைக்கும் பழமையானதாக இருக்கிறது, புதுமைக்கும் புதுமையானதாக இருக்கிறது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே என்பது இலக்கணம். பழையன கழிதல் என்ன? பழமையே நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த தலைமுறைக்கு அது என்னவென்று புரியாது. புதுமையாக இறைவனை சொல்ல வேண்டும். அப்படி சொல்லக்கூடிய அந்த நிலையும் கூட இவர்களுக்கு புரிய வேண்டும். இந்த 9வது பாடலிலே வரக்கூடிய மற்ற பெண்களுக்கும் தனக்கும் புரிய வேண்டும் என்பதற்காக இவர் இப்படி பாடிக்கொண்டு செல்கிறார். உன்னை பழம்பொருட்கும் உன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும் அப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்றவும் சீரடியோ. உன்னை இறைவா, உன்னை மட்டுமே. பிரான் என்று சொன்னால் தலைவன். பெற்ற என்றால் இப்பொழுதுதான் பெற்றார்களா? எப்பொழுதோ பெற்றுவிட்டார்கள். பெற்றதால் என்று பெற்றனா இதற்கு முன்னால் யாரையோ பெற்றிருக்கிறார்கள் என்று பொருள். இந்த பெற்ற என்பதற்கு என்ன பொருள் என்றால், நேற்றும் நீதான், இன்றும் நீதான், நாளையும் நீதான். அந்த முக்காலங்களிலும் உன்னை ஒருவனையே தான் நாங்கள் பிரானாக தலைவனாக பெற்றிருக்கிறோம் என்று அதற்கு பொருள். உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோ. சீரடியோ, சீர் என்று சொன்னால் செல்வம் என்று பொருள், பெருமை என்று பொருள். அதற்கு பல பொருள் இருந்தாலும் கூட ஆண்டான் அடிமை என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பொருள் இந்த வரிக்கு உகந்ததாக இருக்கிறது. உன்னையே தலைவனாக வேறு ஒருவர் அல்லாது பெற்றிருக்கக்கூடிய அடியவர்கள் நாங்கள். ஏனென்றால் எங்களுக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு என்பது ஆண்டான் அடிமை என்கிற தத்துவத்தின் கீழே வந்தது. நீ எங்களை ஆண்டவன், ஆளுகிறவன், ஆளப் போகிறவன். நாங்கள் உனக்கு அடியவர்களாக இருந்தவர்கள், இருக்கிறவர்கள், இருக்க போகிறவர்கள். பெற்றவும் சீரடியோ. பவன் எம்பிரான் பணி மாமதிக்கெண்ணி விண்ணோர் பெருமான் சிவன் எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் என் சிறுமை கண்டோர். அவன் எம்பிரான் என்ன, நான் அடியேன் என்ன, இப்பரிசே புவன் எம்பிரான் தெரியும் இப்பரிசாவதும் எம்புகவே. திருச்சதகத்தில் அறிவுறுத்தலில் 6வது பாடல். இந்த வரிக்கு அழகாக அந்த பாடல் ஒத்து போகிற தன்மையை பார்ப்போம். பவன் எம்பிரான் பணிவாவதை கண்ணி இன்னொரு பெருமான், எல்லாவற்றுக்கும் மேலானவன். அவன் குளிர்ந்த மதியை அறிந்திருக்கக்கூடியவன். அவன் யார் தெரியுமா? சிவன் எம்பிரான் என்னை முழுவதும் ஆண்டு கொண்டான். என்னை ஆண்டு கொண்டான்ங்கிற சொல்ல போல சிவன் எம்பிரான் என்னை முழுதும் ஆண்டு கொண்டான் என்று போடுகிறார். அப்படின்னா என்ன? அரைகுறையாக ஆளவில்லை.
அரைகுறையாக ஆண்டால் மலவாசனை தாக்கும், வேறொன்றை நாடச் செய்யும். என்னை முழுவதும் ஆண்டு கொண்டான். சிவன் எம்பிரான் என்னை முழுவதும் ஆண்டு கொண்டான். அவன் எம்பிரான் என்ன, நான் அடியேன் என்ன. எனவே எனக்கு ஒருவன் தான் தலைவன், நான் அவனுக்கு அடியவன், வேறொருக்கு அடியவன் அல்ல. புவன் எம்பிரான் தெரியும் இப்பரிசே இயம்புவதால், இப்பரிசாவதும் இயம்புகவே. இவன்தான் என்பதை நாங்கள் முடிவு செய்து விட்டோம். எங்களுடைய நிலை இதுதான். இந்த பரிசையே, இந்த தன்மையையே நீ எங்களுக்கு இறைவா கொடுக்க வேண்டும். அதைத்தான் இந்த சீரடியோம் என்கிற சொல் நமக்கு சொல்லுகிறது. சீரடியோம் என்கிற சொல் சொல்லுகிறது. உன்னடியார் தாழ்வடியோ ஆங்கவர்க்கே பாடுவார். அடுத்தது அன்னவரே எம் கணவராவார், அவர் வந்து சொன்ன வரிசையே தொழுப்பார். அன்னவரே எம் கணவர். அப்படி நாங்கள் எங்களுடைய நினைவுகளை எல்லாம் நாங்கள் சொல்லிவிட்டோம். உன்னை தவிர வேறொரு நினைவு இல்லை என்று அன்னவரே என்று சொல்லுகிற பொழுது அப்படிப்பட்ட சிவ சிந்தனை ஒன்றை மட்டுமே உள்ளவர்களே என்று அது பொருள். அன்னவரே, அது போன்றவரே, எது போன்றவரே, எங்களுக்கெல்லாம் சிவசிந்தனை மட்டும்தான் இருக்கிறது. சிவனுடைய திருவடியை மட்டும்தான் வணங்குகின்றோம். அது ஒன்றுதான் மெய்ப்பொருள் என்று நினைக்கின்றோம். அது போன்று எவர் ஒருவர் இருக்கிறாரோ அன்னவரே, அன்னவரே, அவர்தான் என்ன, அன்னவரே எம் கணவர் ஆவார். அப்படிப்பட்ட தன்மையை உடையவர்கள்தான் எங்களுடைய கணவராக ஆக வேண்டும் என்று சொல்கிறார். அப்ப வேறொருவர் கணவரானால் என்ன ஆகும் என்பது இவருக்கு தெரியும். இறைவனிடம் ஒரு 5 வேண்டுகோளை வைக்கிறார்கள். பஞ்சாட்சர மந்திரம் என்று சொல்லுவது போல, சிவாய நம என்ற 5 எழுத்தை சொல்வது போல, 5 எழுத்து திருமந்திரம் என்று சொல்வது போல 5 வேண்டுகோளை வைக்கிறார்கள். எம்பெருமானே, உன்னை பற்றி நாங்கள் நினைக்கிறோம். உன்னை பற்றியே நாங்கள் நினைப்பது போல என்னுடைய கணவர் எங்களுக்கு வர வேண்டும். அப்படி அந்த கணவர் வருகிற பொழுது அவர் சொன்ன சொல் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், உனக்கு பணி செய்யக்கூடிய அந்த சொல்லாகவே அவர்கள் சொல்ல வேண்டும். அதை எப்படி அவர்கள் சொல்ல வேண்டும்? உன் மீது அன்பு செலுத்தி மகிழ்ச்சியோடு சொல்ல வேண்டும். அப்படி அவர் சொல்லுகிற பொழுது அதற்கு நாங்கள் எந்த மறுபேரும் சொல்ல மாட்டோம், அதையே உகப்போம் என்பது இதனுடைய பொருள். அன்னவரே எம் கணவராவார், அவர் உகந்து சொன்ன வரிசே தொழும்பாய் பணி செய்வோம். அவர் உகந்து, அவர் என்ன பண்ணணுமா? மகிழ்ச்சியோடு சொல்ல. மகிழ்ச்சி இல்லாட்டினா இதில் ஏதாவது இருக்க? இறைவனை வணங்குகிற பொழுது அதில் என்ன இருக்க வேண்டும் என்று சொன்னால் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். மகிழ்ச்சி என்ற ஒன்று இல்லை, இன்பம் என்ற ஒன்று இல்லை என்று சொன்னால் நீ சிவாலயத்துக்கா போகிறாய் சொல்லுவார்கள் அல்லவா? நான் கூட ஒரு நண்பரிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அவர் எனக்கு வைணவ நண்பர் என்று வைத்துக் கொண்டிருந்தேன். திருவாசகத்திற்கு நான் பொருள் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது ஏன் பிரபந்தத்திற்கு வரலாங்க? அப்படிப்பட்ட சிந்தனை நமக்கு இருக்கக்கூடாது. பிரபந்தம் என்றால் அது ஒன்றுக்கு அவர் போகட்டும். எனக்கு திருவாசகம் திருமுறை என்று சொன்னால் இந்த ஒன்றுக்கு தான் நான் போவேன். அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் உள்ள ஒருவர் தான் எனக்கு கணவராக வர வேண்டும். அவர் உகந்து சொன்ன வரிசையே தொழும்பாய் பணி செய்வோம். இந்த காலத்தில் நாம் பார்க்கிறோம், பெண்ணை பார்த்து கேட்கிற பொழுது உனக்கு எப்படிப்பட்ட கணவன் வேண்டும் என கேட்டுக்கொண்டுதான் மாப்பிள்ளை பார்க்க வேண்டிய உள்ளது.
மருத்துவராக இருந்தால் மருத்துவர் தான் வேண்டும், பொறியாளராக இருந்தால் பொறியாளர் தான் வேண்டும், விருப்பத்தை தெரிவிக்கிறார்கள். இந்த பெண்கள் அறிவாகப்பட்டவர்கள் அல்லவா, சிவசிந்தனை உடையவர்கள் அல்லவா. சிவசிந்தனை அல்லாமல் சிவ நிந்தனை உடையவர்கள் யாரும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் எங்களுக்கு கணவனாக வந்தால் அவர் உகந்து அவர் மகிழ்ச்சி அடைந்து எதை சொல்லுகிறார்களோ அதை அடிமை நிலையிலே இருந்து நாங்கள் செய்வோம். அப்படிப்பட்ட அடிமை நிலையிலே இருந்தவர் தான் யாரு? சுந்தரர் பெருமாள். சுந்தரருக்கு திருமணம் ஆகிற நிலையில் வருகிற பொழுது எம்பெருமான் சென்றான் தடுத்து ஆட்கொள்வது. சென்ற பொழுது என்ன ஆனது? அவன் அடிமை என்று எனக்கு எழுதி கொடுத்திருக்கிறான், எனவே இந்த திருமணத்தை நான் தடுத்து நிறுத்துகிறேன் என்றான். அவையோர்கள் அறவோர் சபை கூடி என்ன முடிவு செய்தது? இவருடைய கையொப்பமும் அவருடைய கையொப்பமும் ஒன்றாக இருக்கிறதா? இவர் வைத்திருக்கக்கூடிய அந்த ஆவணங்கள் எல்லாம் என்று பார்க்கிற பொழுது கையொப்பம் ஒன்றாகத்தானே இருந்தது. என்ன, சுந்தரருக்கும் மாற்று சிந்தனை கிடையாது என்பதால் தான் அவரே வந்து தடுத்து ஆட்கொண்டார். அதனால்தான் பின்னாலே சிவசிந்தனையுடைய பறவை நாச்சியாரும் சிவசிந்தனையுடைய சங்கிலி நாச்சியாரும் இவருக்கு மனைவியானார்கள். சடங்கவி சிவாச்சாரியாருடைய பெண் ஆகவில்லை. அதில் ஏதோ குறை இருக்கிறது. அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள், அன்னவரே எம் கணவராவார், அவர் வந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம், அடிமையாய் பணி செய்வோம். அப்ப முதல் நிலை எங்களுடைய நிலையை சொல்லிவிட்டோம். அடுத்த நிலை அவர் இவ்வாறு இருக்க வேண்டும் என் கணவர் என்று சொல்லிவிட்டோம். அவருக்கு நாங்கள் எல்லாம் இனி எப்படி இருப்போம்? அடிமையாக இருப்போம் என்றால் இப்பொழுது சிவன் ஆணை பிறப்பிக்கப்பட வேண்டும். இந்த பெண்கள் இந்த 5 கோரிக்கைகளை இவர் வைக்கிறார்கள். இந்த 5 கோரிக்கைகளையும் இறைவன் விரும்பி இவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இப்ப இறைவன் விரும்பி இவர்களுக்கு கொடுத்தானா என்றால் அவர்களுக்கு உறுதித்தன்மை இருந்தது. என்ன உறுதித்தன்மை இருந்தது? சிவனை மட்டுமே நினைக்கிறோம், சிவசிந்தனையை மட்டுமே நினைக்கிறோம், இதுதான் நாம் என்ன பரம்பொருள் என்று நினைக்கிறோம். அப்படி நினைக்கிற பொழுது நிச்சயமாக இறைவனும் எம்பெருமானும் இதற்கு செவிமடுப்பான் என்கிற நம்பிக்கையினுடைய உறுதி பிறந்த காரணத்தினாலே சிவன் ஆணையை எதிர்பார்க்காமலேயே சிவன் எப்படி செய்தாலும் ஏற்றுக்கொள்வதை வேண்டும். இந்த கண்ம பூமியிலே இன்பத்தை துன்பத்தை கொடுத்து பின்னாலே இன்பத்தை கொடுக்கிறான் என்று சொன்னால் இரண்டையும் ஏற்கத்தான் வேண்டாம். இறுதியிலே அவன் இன்பத்தை தருவான் என்பது அது தத்துவம். இப்ப நான் 5 கோரிக்கைகளை எம்பெருமானிடம் வைத்திருக்கிறேன், நிச்சயமாக இதை தவிர வேறொன்றை அவன் செய்ய மாட்டான் என்கிற உறுதிப்பாடு எங்களுக்கு இருக்கிறது என்று இந்த பெண்கள் சொல்லுகிறார். அன்னவரே எம் கணவரானார், அவர் வந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். தொழும்பாய் என்று சொன்னால் அடிமையாய். இதுல நாம் ஏற்கனவே ஒன்றை சொன்னோம். நேயமழிந்த வேடமே அரணாக கருதக்கூடிய உயிர்கள் இல்லையா? எந்தவித மலவாசனையும் தாக்காமல் இருக்க வேண்டும். நான் சிவபெருமானையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அங்கே ஒரு பெரிய ஒளி எழுப்புகிறது, அல்லது வேறொன்று என்னை கவருவதாக இருந்தாலும் கூட அந்த வாசனைகள் எல்லாம் தாக்காத வண்ணம் எனக்கு ஏற்படக்கூடிய மயக்கம் இருக்குல்ல. எல்லோரும் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். அமர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் திருவாசகத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது ஞான நாடகம். ஊன நாடகம் தொலைக்காட்சிகளை நடந்து கொண்டிருக்கிறது, அது ஊன நாடகம். இப்ப ஞான நாடகத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் மலவாசனை உள்ளத்திற்கு வந்து
தொலைக்காட்சியிலே 7:30 மணி 7:25 மணிக்கு சன் தொலைக்காட்சியிலே இதை ஆரம்பித்து விடுவார்களோ என்று நீங்கள் நினைத்தால் அந்த மயக்கம் அற்று போகவில்லை. அந்த மயக்கம் அற்று போகவில்லை. சிந்தனை வந்து விட்டது இல்லையா? இந்த ஆன்மா பரிபக்குவம் படுத்து விட்டது. சீவன் முத்த நிலையிலே இருக்கிறது, அதில் சந்தேகம் இல்லை. சீவன் முத்த நிலையில் வாசனை மலமும் நம்மை தாக்காமல் இருக்க வேண்டும். வாசனை மலம் தாக்காத பொழுது மயக்கம் அறுபட வேண்டும். இவ்வளவு அவங்க படிக்கலை. மயக்கம் அறுபட்ட பிறகு நேயமழிந்த வேடமே அரணாக கருதக்கூடிய ஒரு நிற்காமியப்பட்ட நிலை வர வேண்டும். இப்ப நேயமழிந்தவர் வேடம் வந்துட்டு ஐயா சிவபுண்ணியம் அவர்கள் நன்றாக திருநீரை பூசிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பலர் பூசிக்கொண்டிருக்கிறார்கள். இவரை பார்த்தாலே சிவத்தை பார்ப்பது போல் இருக்கிறது என்று நான் சொல்லிக்கொண்டே அங்கே கவனித்தேன் என்று சொன்னால் என்ன ஆகும்? என்னுடைய எண்ணம் முழுவதும் அவருடைய திருநீற்று மேலே இருக்க வேண்டும். அவர் அணிந்திருக்கக்கூடிய உத்ராட்சத்தின் மீது இருக்க வேண்டும். அவர் இப்படியெல்லாம் இருக்கிறாரே என்று அவரை பார்க்கிற பொழுதே சிவம் என் கண் முன்னாலே வர வேண்டுமே தவிர வேறு ஒரு மயக்கம் எனக்கு வரக்கூடாது. அதை நிற்காமியப்பட்ட நிலை என்று சொல்கிறோம். அந்த நிலைக்கு இந்த பெண்கள் எல்லாம் வந்துவிட்டார்கள். என்னையா ஒரு 8 பெண்களை சொல்லுகிற பொழுது அவர் துயிலே எழுப்பவில்லை, மலவாசனையிலே இருந்தார்கள். இவர்கள் சிவஞானியருடைய நிலையிலே சென்று இறைவனுடைய புகழை பாடி இந்த பெண்களை எல்லாம் துணைக்கு அழைத்தார்கள். துணைக்கு அழைப்பதற்கே இத்தனை பாடல்களை பாடினார்கள். அந்த பாடலுடைய பொருள்லாம் என்னன்னு தெரியும். உடனடியாக இவர்கள் இப்படி நேயமழிந்த வேடத்தை பார்த்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை உடையவர்களா என்றால் பொருள் அது அல்ல. இதுவரை மலவாசனையிலே இருந்த பெண்கள், எழுப்பக்கூடிய பெண்கள் புகழை பாடக்கூடிய அளவிற்கும் நீராடக்கூடிய அளவிற்கும் நோன்பு எடுக்கக்கூடிய அளவிற்கும் பரிவாகப்பட்டவர்கள். இதற்கு அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்லுங்கள். இதற்கு அடுத்த நிலை நாம பாவை நோன்பை நோக்கிற பொழுது 2 தன்மைகளை பார்த்தோம். எந்த தன்மையை பார்த்தோம்? ஒன்று சிறப்பு தன்மை, இன்னொன்று பொதுத்தன்மை. பொதுத்தன்மை என்பது எனக்கு நல்ல கணவனாக அமைய வேண்டும், மாமழை பொழிய வேண்டும். சிறப்பு தன்மை என்பது இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும். இந்த முதல் 2ஐ முதலில் நாம் பெற வேண்டும். நல்ல கணவனாக அமைய வேண்டும். சரி, நல்ல கணவன் எப்படி அமைந்தால் அந்த சிறப்பு தன்மையை பெற முடியும்? அது ஒன்று இல்லை. அதை இங்கே இந்த பெண் வலியுறுத்துகிறார். அன்னவரே என் கணவராவார், அவர் வந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இங்கே வந்திருக்கக்கூடிய பெண்களே, இதையெல்லாம் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய தாய் தந்தையை வேறு மாப்பிள்ளை பார்த்தாலும் கூட உங்களுடைய நினைவு எப்படி இருக்க வேண்டும்? சிவ சிந்தனை உடையவன் தான் எனக்கு கணவனாக வர வேண்டும் என்று நீங்கள் நினைக்க வேண்டும் என்று அன்னவரே என் கணவராவார், அவர் வந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இல்லையே, பணி செய்யணுங்க, தொண்டாற்ற வேண்டும். என் கடன் பணி செய்து கிடப்பதே. நானும் எம்பெருமான் நீத்து விட்டேன், திருநீரை பூசி விட்டேன், ருத்ராட்சத்தை அணிந்து விட்டேன், இந்த மடத்திலே தான் திருவாசக விரிவுரை நடக்கிறது, அதை கேட்டுவிட்டேன் என்று சொல்லிவிட்டு வெளியிலே போய் அதற்கு பிறகு ஆக வேண்டிய நிலைகள் எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருந்தோம். அதையும் பார்க்க வேண்டியதுதான். உடனடியாக பரிபாகம் வராது இல்லையா? சிறிது சிறிதாக தான் வருது. சீவன் முத்த நிலை அடையும். சீவன் என்று சொன்னால் உயிர் இல்லையா? சீவபோதம் சிவபோதமாக வேண்டும் என்றால் சீவன் முதிர்ந்த நிலையை அடைய வேண்டும். இதயம் கனிய வேண்டும், உள்ளம் கனிய வேண்டும், உள்ளம் உருக வேண்டும். உள்ளமே உருகாமல் இருந்தால், கனியாமல் இருந்தால் என்ன இன்ன வகையே என்று சொல்லுவது எது என்றால் மிக முக்கியமாக இவர்கள் எதை சொல்ல வருகிறார்? எங்களுக்கெல்லாம் 12 வயது.
அல்லது 12 வயதிலிருந்து 16 வயது வரை திருமணமாகாத இந்த பெண்கள் தான் எதை செய்து கொண்டிருக்கிறார்கள்? நோன்பெடுக்கக்கூடிய முறையை செய்து கொண்டு பெண்களை எல்லாம் துயில் எழுப்பிக் கொண்டு நீராடுவதற்காக ஒரு நீர்நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இன்ன வகையே என்றால் அப்ப இன்ன வகை, இப்படிப்பட்ட வகை இதுவரை இவரிடம் இல்லையா என்கிற ஒரு கேள்வி எழுகிறதா இல்லையா? ஒரு கேள்வி எழுகிறது. முதலில் ஒரு துயில் எழுப்பிய பெண், அவள் யாரும் எழுப்பவில்லை. முதல் பெண் இருக்கிறார் அல்லவா, முதலில் தானாக எழுப்பி இந்த பாடலை பாடிக்கொண்டு அவளோடு சில பெண்கள் வருகிறார்கள் அல்லவா, அந்த பெண் யாராலும் எழுப்பப்படாதவள், அவள் பரிவாகி. மற்ற அந்த 8 பெண்களும் இந்த பரிவாகத்திலே சிறிது குறைந்தவர்கள் அல்லது பெரிது குறைந்தவர்கள் அல்லது பரிவாகம் இருந்தும் பரிவாக அற்ற நிலையை அடைந்தவர்கள். பலர் கல்நெஞ்சமாகவே இருந்தார்கள் என்பதையெல்லாம் பார்க்கின்றோம். இதுவரை எல்லாம் கலப்படமாக இந்த பெண்கள் பண்பிலே இருக்கிறார்கள். ஒருவருக்கும் ஒவ்வொரு பண்பு, அதை உணர்ந்திருக்கிறார்கள். ஒன்றுபட்டு இந்த நிலைக்கு வந்து இப்ப வீதியிலே இருக்கிற பொழுது இன்ன வகையே, எப்படிப்பட்ட வகையை தெரியுமா? எம்பெருமான் நினைக்க வேண்டும், நீ எங்களுக்கு ஆணை பிறப்பிக்க வேண்டும். என்ன ஆணை பிறப்பிக்க வேண்டும்? அந்த ஆணைக்கு பேரு சிவன் ஆணை. என்ன ஆணை பிறப்பிக்க வேண்டும்? பெண்களே, நீங்கள் என்னை நோக்கி நோன்பு எடுங்கள், என்னுடைய திருவடியை நினைத்து பாருங்கள். சிவசிந்தனை உள்ள ஒருவர் தான் உங்களுக்கு கணவராக வருவார். அப்படிப்பட்ட கணவர் உங்களுக்கு எந்த பணிவிடைகளை எல்லாம் செய்ய சொல்லுகிறாரோ அதை மனம் வந்து நீங்கள் செய்ய வேண்டும், செய்து ஒரே நிலையில் இருக்க வேண்டும். அதற்கு என்னுடைய கட்டளையை பிறப்பிக்கிறேன் என்று அவன் ஆணையிட வேண்டும். இன்னும் ஆணையிடவில்லை. ஆனால் அவனை பற்றி நினைக்கின்ற காரணத்தினாலேயே என்ன வந்துடும், அந்த ஆணை பிறப்பிக்கப்படும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. இன்னும் இவர்கள் சிவனை பார்க்கவில்லை. திருமணமாகி கணவன் வரவில்லை. கணவனே சிவனடியாக சிவன் அடியானாக இருந்தால் சிவன் அடியானாக இருக்கக்கூடிய அந்த கணவனை சிவமாக பார்க்க வேண்டும் என்கிற ஒரு நிலைக்கு வந்து விட்டார். அது அப்படியே படிப்படியாக உயர்ந்தல்ல. அப்பூதி அடிகளார் நாவுக்கரசுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கிறோம் அல்லவா. திங்களூருக்கு வருகிறார் திருநாவுக்கரசர். அப்படி திங்களூருக்கு வரக்கூடிய திருநாவுக்கரசர் அங்கே இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் பார்க்கிறார். தண்ணீர் பந்தலை பார்க்கிறார், திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல். வெட்டிய குளத்தை பார்க்கிறார், திருநாவுக்கரசர் குளம். வீட்டை பார்க்கிறார், திருநாவுக்கரசர் வீடு. அப்பூதியடிகள் பயன்படுத்தக்கூடிய அந்த அளவை கருவிகளை எல்லாம் பார்க்கிறார். திருநாவுக்கரசர் அளவை கருவிகளாக இருக்கிறது. தன்னுடைய மகனுக்கு மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு. அந்த ஊர் முழுவதும் திருநாவுக்கரசு. இதை பார்த்துவிட்டு என்னை யார் தெரிந்திருப்பார்கள் என்றுதானே இந்த கதை உங்களுக்கு தெரியும். இதிலே அப்பூதியடிகளாரை பார்த்து இவர் கேட்ட கேள்வியும் அவர் அதற்கு வியந்து சொன்ன அந்த பதில் இருக்குல்ல, அப்பொழுதுதான் நேயமளித்தவர் வேடத்தை அரணாக எப்படி அப்பூதியடிகள் தன்னுடைய உள்ளத்திலே நினைத்திருக்கிறார் என்பதை ஒரு நிகழ்வு காட்டுகிறார். எல்லாத்தையும் பார்த்துட்டு அவருடைய வீட்டுக்கே சென்று விடுகிறார். திருநாவுக்கரசர் இல்லம் என்று போட்டிருக்கிறது. அப்பூதி அடிகளாரும் அவருடைய துணைவியாரும் வந்து அவரை திருநாவுக்கரசர் என்று தெரியாது அதுவரை, சிவனடியார் என்று தெரிந்து காலிலே விழுந்து வணக்கம் செலுத்திவிட்டு செலுத்திய பிறகு நாவுக்கரசர் கேட்கிறார், ஐயா நீங்கள் தானே அப்பூதி? ஆமாம். வருகிற இடங்களில் எல்லாம் பார்த்து திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் என்று போட்டிருக்கிறது, குளம் என்று போட்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் இந்த அறப்பணிகளை எல்லாம் செய்தவர் நீங்கள். உங்களுடைய பெயரை வைக்காமல் வேறொரு பெயரை வைத்தீரே. கேட்பவர் நாவுக்கரசர்.
வேறு ஒருவருக்கு சொன்ன உடனே அளவுக்கு அதிகமாக போயிடுச்சு. ஏனென்றால் எப்படி இருப்பார் என்று தெரியாது. அப்ப தொலைக்காட்சி கிடையாது, இமெயில் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, யூடியூப் கிடையாது. ஞான கண்ணாலேயே உணர்ந்தவர் அப்போதைய இப்படித்தான் இருப்பார். ஆனால் இன்னும் தெரியவில்லை, உணர்ந்திருக்க வேண்டும் அவர். அந்த பெயர் மட்டுமே இவருடைய உள்ளத்திலே பதிந்திருக்கிறது. அப்பொழுதும் கூட அந்த நாவுக்கரசன் நான் தான் வாயில வரல. நல்லா கவனிக்கணும். நீங்கள் நினைக்கக்கூடிய திருநாவுக்கரசன் நான் தான் என்று சொல்லவில்லை. மாறாக என்ன சொல்லுகிறார்? சமண மதத்திலே உழன்று எம்பெருமானை மறந்து பின்னாலே ஆட்கொள்ளப்பட்ட சிறியவனையா நான். உடனே அப்படியே வியப்பா பார்க்கிறார். இதுதான் அந்த நேயம் அளித்த வேடம். நேயம் என்று சொன்னால் பேரன்பு, அன்பிற்கும் அன்பு. அப்படிப்பட்ட அன்பை செலுத்திய காரணத்தினாலே நாவுக்கரசருக்கு அப்படியெல்லாம் அவர் பெயரிட்டார் அல்லவா? அதுதான் நேயம் அளித்தவர் வேடம். இப்பரிசே எவர்க்கெங்கோ நல்குதியே என்ன குறையும் இலோ. எந்த குறையும் எங்களுக்கு கிடையாது. எந்த குறையும் எங்களுக்கு கிடையாது. இலோம் என்று சொன்னால் இல்லோம் என்று பொருள் இல்லையா? ஒரு மெல்தல் விகாரமாக இல்லோம் என்ன, நாங்கள் இல்லை, இல்லாதவர்களாக இருக்கிறோம் என்று பொருள். இலோம் என்றால் அந்த இல் அங்கே குறைபட்டு விகாரமாக அந்த சொல் தொக்கி நிற்கிறது. என்ன குறையும் இல்லோ என்று போட்டால் பாவியுடைய இலக்கணம் மாறும், இந்த அசை மாறும் என்ற காரணத்திற்காக இலோம் என்று மென்மையாக சொல்கிறார். என்ன குறையும் இலோ ஏதோ என்பாவன். இதிலே இவன் தான் கணவனாக வர வேண்டும், அவன் சிவனடியானாக இருக்க வேண்டும். அவனை நாங்கள் கணவனாக அடைந்த பிறகு அவன் எதை சொல்லுகிறானோ அதை செய்வோம் என்றால் இந்த நம்பிக்கை எப்படி வந்தது? சிவனடியானாக இருக்கக்கூடிய வரக்கூடிய எங்களுடைய கணவன் சிவனுக்கு உள்ள பணிகளை தவிர, பணிவிடைகளை தவிர வேறொன்றை சொல்ல மாட்டான் என்று நினைத்து விட்டார். வேறொன்றை சொல்ல மாட்டான் என்று இப்படியெல்லாம் அமைந்தால் இதைவிட எங்களுக்கு வேறொன்றும் இல்லை. என்ன குறையும் இல்லை. எத்தனையோ குறைகள் இந்த உலகத்திலே இருக்கிறது. மனித பிறவிலே பார்க்கிறோம், எப்பொழுது பார்த்தாலும் குறைதான். கணவனிடத்திலே மனைவி சொல்லுவார், அங்கே அழைத்துக் கொண்டு செல்லவில்லை, இங்கே அழைத்துக் கொண்டு செல்லவில்லை, அந்த புடவையை எடுக்கவில்லை, வீட்டை இப்படி கட்டவில்லை, பிள்ளைகளையே பார்ப்பது இல்லை, எப்பொழுது பார்த்தாலும் கோயில் கோயில் கோயில். எத்தனையோ குறை இருக்கும். ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை. இந்த பெண்கள் சொல்லுகிறார்கள், எந்த குறையும் இதோ ஏழோர் என்பாவாய். பாவை போன்ற பெண்களே, இந்த பெண்களை பார்த்து இந்த பெண்களுக்குள்ளாகவே சொல்லுகிறார். இதை நாம் எல்லோரும் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி நீராடுதலை நோக்கி அழைத்து கொண்டு செல்லுகிறார்கள். செல்லக்கூடிய இடங்களிலே இவர்கள் வேறு எந்த சிந்தனையெல்லாம் செய்கிறார்கள் என்பதை நாளைய பாடலிலே நாம் பார்ப்போம். அந்த திருக்கூட்டத்தோடு, அந்த பாவை கூட்டத்தோடு நாமும் நாளை 6:30 மணிக்கு செல்வோம். நீங்கள் அனைவரும் வருகை தாருங்கள் என்று சொல்லி நிறைவு செய்து தொடங்கிய இடத்திலேயே முடிக்க வேண்டும் என்கிற மரபு கருதி பாடலை மீண்டும் ஒரு முறை பாடி நிறைவு செய்கின்றேன். முன்னை பழம்பொருட்டும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர்த்துவ பெற்றிய நீ, உன்னை பிரானாக பெற்றவும் சீரடியோம், உன்னடியார் தாழ்வடியோம், ஆங்கவர்க்கே பாங்காவோம், அன்னவரே எம் கணவராவார், அவர் உகந்து சொன்ன வரிசே தொழும்பாய் பணி செய்வோம்.
இன்ன வகையே எமக்கெங்கோ நல்குதியே என்ன குறையும் இலோ என்ன குறையும் இலோ ஏதோ தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி ஏழக்குள்ளைக்கு மாடைக்கையிலை